உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது பிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவ் அல்லது வேறு ஏதாவது டிவைஸஸ் இருக்கும்போது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சத்தம் தாங்க வரும். ஆனால் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கீழே கார்னரில் இருக்கக்கூடிய இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத செர்ச் பண்ணுங்கள். ஸோ செர்ச் பண்ணி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேர் அண்டு சவுண்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் சவுண்டு அப்படின்ற ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் சேஞ்ச் த சவுண்டு அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே டிவைசஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கான ஆடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு இன்சர்ட் பண்ணதை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது, அதாவது டிவைஸை டிஸ்கனெக்ட் பண்ணும்போது வேறு விதமான சத்தம் வரணும் அப்படின்னா அந்த டிவைஸ் கனெக்டட் அது கீழே பார்த்தீங்கன்னா டிவைசஸ் டிஸ்கனெக்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டிவைஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான சவுண்ட் வரணும் அப்படின்றத அதே ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா WAV, அதாவது வேவ் ஃபார்மெட்டில் தாங்க இருக்கணும். இந்த ஃபார்மெட்டில் எப்படி மாற்றணும் அப்படின்றத உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ஆடியோவெல்லாம் MP3 ஃபார்மெட்லேருந்து வேவ் ஃபார்ம் மற்றும் அனைத்து விதமான ஃபார்ம்லேயும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோவை போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான நியூஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.